ஹாய்ங்க, இன்னைக்கு வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து சில்க் சாரிக்கு தான். இது வந்து ட்ரெண்டாக இருக்கும், நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண பொண்ணுங்களாக இருந்தால் கூட உங்களோட ப்ளவுஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணியும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். சாரீ வந்து செமி சில்க் சாரீ, ஸ்கை ப்ளூ கலரில் சாரியும் உள்ளே வந்துட்டு சில்வர் கலரில் ஜரி இருக்குது. இதில் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருந்துச்சு, 2 பக்கம் பார்டர் இருந்துச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பின்னாடி ஹூக்கு தான் கொடுத்துருக்கு. இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அங்கங்க பீடு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா தெரியும். கிறிஸ்டல் பீடு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா பிளவுஸ் ரொம்ப பிளைனா இருந்துச்சா, அதனால கொஞ்சம் பீடு கொடுத்தா அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால பேக் சைடு மட்டும் பீட் கொடுத்துருக்கோம், நாட்டும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான் கொடுத்துருக்கு. இதுல இந்த ஸ்லீவ் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. உண்மையில இது போட்டா அவ்வளோ கியூட்டா இருக்கும். நெட்ல தான் நம்ம வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்கோம், பிளைனா டிரான்ஸ்பரண்டா. கீழே வந்துட்டு பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கு. இது வந்து 3/4 ஸ்லீவு. இந்த இடத்துல பாருங்க ஃப்ரில் கொடுத்துருக்கு, அதாவது ஆம்பூல் ரவுண்டு ஃபுல்லா ஃப்ரில் இருக்கு. இது போட்டாதான் அழகா தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் சட்டிலாகவும் இருக்கும், அதே சமயம் ட்ரெண்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டியான பிளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட பண்ணிக்கலாம். அது இப்போ வெட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பொண்ணுங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி நெட்டு வச்சு கொஞ்சம் ட்ரெண்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ ஒருவேளை எங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.